வெல்கம் டு மைண்ட்ஃபுல் குக்கிங் சேனல். இன்றைக்கி செய்ய போகிற ஸ்பெஷலான ரெசிபி என்னென்னா கோதுமை பாயாசம், சூஜி கோதுமை பாயாசம். இது பொடியாக ஆனது, கொஞ்சம் ரவையை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது கொஞ்சம் பெருசு. இது முதல்ல தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு நம்ம வேக வைக்கணும். அது ஓரளவு வெந்ததுக்கப்புறம் இது தண்ணியில் ஊற வச்சு இது போடணும். அதுக்கு தேவையானது இது 2 கோதுமை, குறுநுள், உப்பு, வெல்லம். பார்த்திங்களா, இந்த வெல்லம் ஒரு 300 கிராம் வெல்லம் எடுத்துக்கலாம். நான் நிறைய செய்வேன், ஒரு கணக்கு இல்லாத. சபரிமலைக்கு போகும்போது 100 பேருக்கெல்லாம் பாயசம் பண்ணுவோம். எங்ககிட்ட அந்த பொருள்லாம் இருக்குது. இப்போது யார் சாப்பிட்றவங்க, லாக்டவுன் வேறு, யாருக்கும் ஒன்றும் கொடுக்கவும் முடியாது. அதனால் கொஞ்சமாக செய்துக்கிறேன். தேங்காய் சின்ன சின்னதாக இருந்தது, நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 2 தேங்காய் பால் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ஏலக்காய், சர்க்கரை போட்டு பொடி பண்ணி வச்சது, கொஞ்சம் உப்பு. அது என்னன்னாக்கா அந்த ஸ்வீட்னஸ் ஒன்று பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா மட்டி போகும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குடிக்க தோணும். இது கொஞ்சம் நெய்யில் இந்த தேங்காவை வறுத்துக்கலாம். தேங்காவை நெய்யில் போட்டு வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் ஃபஸ்ட்டு பால், செகண்ட் பால், 2 பால் எடுக்கணும். சட்டி வச்சுட்டேன், அடுப்பு பற்ற வைக்கலாம். இது 2வது பால். தேங்காய் மிக்சியில் போட்டு அடித்து பால், ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுட்டு 2வது பால் அடுப்பில் வச்சுருக்கிறேன். இது கொதி வர்ற மாதிரி இருக்கும்போது பெரிய கோதுமையை போடலாம், பெருசாக நுறுக்கின கோதுமை போடலாம். அது வெந்ததுக்கப்புறம் பொடி இது போடலாம். நான் காமிக்கிறேன். பெரிய கோதுமை போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சது. ஊற வைக்கலன்னா கூட பரவாயில்ல, ஊற வச்சா சீக்கிரம் வெந்துடும். அதனால் இது வேகட்டும். அதுங்காட்டியும் நம்ம வெல்லத்தில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி இந்த பக்கம் உருக்கிறதுக்கு வச்சுக்கலாம். வெல்லம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி உருகிறதுக்கு வச்சுருக்கிறேன். இது உருக்குனதுக்கப்புறம் கோதுமை வெந்ததுக்கப்புறம் இது ஊற்றிக்கலாம். இந்த கோதுமை பாயசம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சபரிமலைக்கு போகும்போது இந்த கோதுமை பாயசம் ஸ்பெஷலாக பண்ணுவோம். 10-100 பேருக்கு நாங்கள் பாயசம் பண்ணுவோம். பெரிய உருளி வச்சு ஒரு 100 தேங்காய், 50 தேங்காயெல்லாம் திருவி நல்ல டவுலு, கேரளா டவுலெல்லாம் அதில் போட்டு பிசைஞ்சு பிழிஞ்சு எடுப்பாங்க. மிக்சிலெல்லாம் அடிக்க முடியாது பாருங்கள். அந்த மாதிரியெல்லாம் செய்வோம். இப்போ எங்கள் அக்கா பொண்ணு சொன்னால், சித்தி இந்த மாதிரி பாயசம் பண்ணு சித்தி, கோதுமை பாயசம் பண்ணு சித்தி. அதனால தான் பண்ணுறேன். நீங்களும் உங்களுக்கு ஏதாவது இஷ்டப்பட்ட ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் என் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் செய்கிறேன். வெந்துருச்சு, பெரிய கோதுமை வெந்துருச்சு. இந்த பொடியாக இருக்கிறது நம்ம போடலாம். தண்ணியில் ஊற வச்சது. இது சீக்கிரம் வெந்துடும். இது மட்டும் செய்தாலும் போதும், அது மட்டும் செய்தாலும் போதும். வீட்டில் வாயின் 2 டைப்பை வாங்கி வந்துட்டாங்க. அதனால் இதை போடுறேன். ரெண்டாவது பால் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி வேக வைக்கணும். பார்த்திங்களா, இப்படி ஆகணும். பக்கத்து அடுப்புலேயே கொஞ்சம் சுடு தண்ணி, நல்லா கொதிக்கிற தண்ணி வச்சா, பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி கலந்துக்கலாம். இல்லை கட்டை முட்டையாயிடும். இல்லாட்டினா இந்த மாதிரி வரணும். ஈஸி தான். முதல்ல ஒரு வாட்டி கொஞ்சமாக செய்து பாருங்கள். செய்துட்டு சக்ஸஸ் ஆனால் செய்யுங்க. வெல்லம் உருக்கி வடிகட்டி எடுத்துருக்கிறேன், அது ஊற்றலாம். வெந்துருச்சு. இது கருப்பு வெல்லம் மாதிரி தான் நல்லாயிருக்கும். இது கருப்பு வெல்லம் கிடைக்கல, வெள்ளை வெல்லம் தான் போட்டிருக்குது. அதனால் வெள்ளையாக இருக்கும். அங்கெல்லாம் கேரளாலெல்லாம் இது கொஞ்சம் கருப்பாக இருக்கும். தேவையான அளவுக்கு வெல்லம் போட்டிருக்கிறேன், ஜாஸ்தியெல்லாம் போடல. வெல்லம் ஊற்றி நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. போதும். நம்ம ஃபஸ்ட்டு பால் ஊற்றிக்கலாம்.
கோதுமை பாயசத்துக்கு தேங்காய் வறுத்து போடுறதுக்கு நெய்யில் தேங்காய் வறுத்துக்கலாம். அங்கே வந்துட்டு முந்திரி பருப்பெல்லாம் போட மாட்டாங்க. கேரளாவில் தேங்காய் வறுத்து தான் போடுவாங்க. ஆனால் சேமியா பாயசத்துக்கெல்லாம் முந்திரி போடுவாங்க. இந்த கோதுமை பாயசத்துக்கு தேங்காய் தான் வறுத்து போடுவாங்க. நம்ம வறுத்து போட்டுக்கலாம். 2வது பாலில் எல்லாம் வெந்துருச்சு. வெல்லம் ஊற்றணும். ஃபஸ்ட்டு பால் ஊற்றியாச்சு. எல்லாம் கூடி மிக்ஸ் ஆகி நல்லா கொதித்து நல்லா வாசனை வருது. பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும் இந்த பாயசம். இனி நம்ம வந்துட்டு இறக்கிடலாம். தேங்காய் வறுத்தது போட்டு தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன், அதை போட்டுடலாம். போட்டுட்டு இறக்கிடலாம். பார்த்தீங்களா, தேங்காய் நெய்யில் வறுத்து வச்சுருக்கிறேன், போட்டுடலாம். போதும், இறக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல டேஸ்டியான கோதுமை பாயசம் ரெடி. நீங்கள் செய்து சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா இருந்ததுன்னா எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சின்ன ஒரு கிளாஸில் கொஞ்சமாக போட்டாலும் இவ்வளோ பாயசம் வரும். செய்து சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கெல்லாம் செய்து கொடுங்க. தேங்க்யூ.